ஆய்களோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக தொடர்ந்து நம்ம அவர் நடிச்ச படங்களை திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வகையில அவர் நடிச்சு வெளியான படம் தான் இது எங்க பூமி. இது வந்து செப்டம்பர் 28, 1984 வருஷம் வெளியாச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். எம் கர்ணன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிப்பாரு. மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ். இந்த படத்துல வந்து விஜயகாந்த், ஜெயமாலினி, ஜெய்சங்கர், வினி சக்கரவர்த்தி, சங்கிலி முருகன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு பெரிய மனுஷன் ஊர்ல அவர் வந்து வினி சக்கரவர்த்தி, அவருக்கு வந்து அசிஸ்டண்டா சங்கிலி முருகன் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய மனுஷன் அப்படிங்கிற போர்வையில எல்லா தப்பும் செய்வார் வினி சக்கரவர்த்தி. அதே போல அவருக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது தான் சங்கிலி முருகன். அவரோட குரூப் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, விஜயகாந்தோடைய தங்கச்சியை ஓபனிங்ல கற்பழிச்சு கொன்றுவாங்க. அப்புறம் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு விஜயகாந்த் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வினி சக்கரவர்த்தி வீட்லயே வந்து தஞ்சம் போவாரு. அது போலதான் நிழல்கள் ரவிக்கு அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சு வருவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்தோட நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டு அவரும் வந்து வினி சக்கரவர்த்தி வீட்டுல 2 பேரும் தங்கியிருப்பாங்க. தங்கின உடனே அவங்களுக்கு ஒரு குழு கிடைக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு போராளிகள் கும்பல் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பண உதவிகள் தேவை, அது போல உணவு விஷயம் தேவைன்னு சொல்லி போராடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் சாரும் நிழல்கள் ரவியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர். அவர் வந்து அந்த காலத்துல வந்து இந்த 84 வந்து அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய கேரக்டர்ல அவர் நடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. போராளியா அவருடைய கெட்டப்பில் தான் அவர் வருவாரு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அப்ப இந்த படத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது போல இப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, கரண்ட்ல அந்த ஸ்டோரியில் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றது வந்து வினி சக்கரவர்த்தி டீமுக்கு தெரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் இவங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படம் வந்து ரொம்ப ஆகா ஊகன்ல ஓடல. இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது போன படம் எடுத்த மாதிரி இந்த படமும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா அதனாலதான் கதையம்சம் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து கிரிப்பா கிடைக்காம ஒரு ஆவரேஜான படமா இருந்தது. காரணம் அது ஒரு காரணம் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாடல்கள் வந்து சுமாரா தான் இருக்கும். சுமாரா இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது. ஓரளவு கேட்டு ரசிக்கும்படியா தான் இந்த படத்துல பாடல்கள் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த படத்தினோட சண்டை காட்சிகள் வந்து மிக அருமையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் ஒரு சில சீன்கள் தவிர மீது எல்லா சீன்லையும் டூப் போட்டு இருக்க மாட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லாரி கடிய போற சீன்லாம் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரிஜினலாவே நடிச்சிருப்பாரு. நம்மளுக்கே பார்க்கும்போது பதவிதை போல காணப்படும் அந்த சீன் ஆகட்டும். அப்புறம் வந்து மலை மேல இருந்து உருண்டு வந்து கீழே வந்து விழுவாரு. அதெல்லாம் உண்மையிலே ஒரிஜினலா அவரே நடிச்ச சீனா இருக்கும். இன்னொரு இந்த படத்துல வந்து எல்லாரும் டூப் போட்டு நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சார் டூப் போட்டுருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் சினிமாவை நேசிச்சாரு. சண்டை காட்சிகள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது போல இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் சார். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கும் நிழல்கள் ரவிக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு அன்னுனியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துல எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயணிச்சு இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்த ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன, ஒரு மரத்துல கட்டி போட்டுருவாங்க விஜயகாந்த் சார ஒரு ஃபைட்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, மரத்துக்கு மேல தீ வச்சு விட்டுருவாங்க. இவர் வந்து மரத்துல கட்டி போட்டுருவாங்க. அந்த மரத்தை புடிங்கிட்டு எல்லாத்தையும் அடிப்பாரு. அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு இந்த அந்த காலத்துல இப்படி எடுத்திருக்காங்களா, நம்ப முடியாத சீன் இருந்தா கூட உண்மையிலே அந்த மரத்தை புடிங்கிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். தலைக்கு மேல தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் சார். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சினிமாவை விரும்பினாரு. சினிமாவை அவர் அவ்வளவு விரும்பினதுனாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைச்சது. அதனாலதான் நிறைய உதவிகள் செஞ்சாருன்னு நான் நம்புறேன். இது எங்க பூமி வந்து ஒரு ஆவரேஜான ஓடின படம் தான். ரொம்ப பிரமாதமான படமும் இல்ல, ரொம்ப மோசமான படம் இல்ல, ஒரு ஆவரேஜா ஓடின படம். இது வந்து என்னன்னா, விஜயகாந்த் சாருக்காக நீங்க ஒரு டைம் பாக்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு உண்டான ஒருத்தான படம் தான் இது. நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நாங்களே தினத்துல ஒரு முக்கியமான படமான வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். அந்த படத்தினோட ஸ்டோரியை நாளைக்கு நான் சொல்றேன். இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.